அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நான் முதல் பேச வாங்க முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடியா அசைவம் எடுத்துக்கிட்டேன். சரி, உபதேசம் வாங்க அடுத்த செகண்ட் அது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டேன். சரி. நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நான் நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் கொடுக்குறேன், எனக்கு எப்படி இறப்பு வரும்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு எப்படி இறப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்போ எனக்கு ஒரு மனசு ஒரு சங்கடமாகிடுச்சு. ஏடா ஐயா இப்படி சொன்னவர், இவ்வளோ பாடம் கொடுத்தவருக்கே இவ்வளோ இப்படி சொல்கிறாரு, ஆமாம், வாங்கின நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் அப்படின்ட்டு அதோட விட்டுட்டியா. இப்போ இன்னொன்று நான் வீட்டில் எல்லா பேரும் சாப்பிடுவாங்க செய்வோம், அவங்களுக்கு நான் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால இது தப்பான்னு கேட்குறேன். எத்தனையோ ஆயிரம் மகான்கள் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் அத்தனை ஆயிரம் மகான்களும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் தான் அவங்க ஒவ்வொரு செயலையுமே செய்தாங்க. ஆனால் அவன் மகானாக இருந்ததால் மனுஷனை என்ன பார்த்தான், மனுஷனாகவே பார்க்கல, அவன் ஆன்மாவாகவே பார்த்தான். ஆன்மாவாகவே பார்க்கும்போது ஆணு பெண்ணுன்ற வித்தியாசமே அவனுக்கு தெரியல. ஒரு ஆன்மா உடலை பார்க்கறதில்ல. மகானுடைய வேலை அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட மகானை இந்த மக்கள் புறக்கணித்தான். அதே நேரத்தில் உபதேசம் கொடுக்காத விலகி இருந்த மகான்கள் அவங்கள வரைக்கும் நம்மளை வரைக்கும் நம்ம பார்த்தும் போகலாம், பூர்வம்பு நம்மளுக்கு வானான்னு இருந்த மகான்லாம் நோய்வாய்ப்படாமல் இறந்தான். ஆனால் சரி, நம்ம 1000 பாவங்களில் சுமந்தாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னும்போது ஒவ்வொரு மகானும் துன்பப்பட்டு செத்தான். ராமானுஜர் இருக்கிறாரு, அவருடைய குருநாதர்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படி வழி, அதுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் 2 ட்ரிப்பும் திருப்பி அனுப்புகிறார். உனக்கு வான் போடான்னு திருப்பி அனுப்புகிறார். இவர் ஓயாமல் போய் அவர்கிட்ட நிற்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி உபதேசம் கொடுக்குறேன், இதை நீ யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போக வழி இது, நீ மற்றவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா உன் தலை வச்சிடும் அப்படின்றார். ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணார், அதை கேட்டுக்கின்னு ஸ்ரீபெரும்புதூர் கோபுரத்தில் ஏறி நின்றுன்னு உலக மக்களே வாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் கூட இருந்தவர் சொன்னார், என்னப்பா தலை வச்சிடுன்னு சொன்னார் குருநாதர், நீ இவ்வளோ பேருக்கு சொல்கிறியே அப்படின்னு கூட இருந்தவர் கேட்டார். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், தலை வெடித்தா நான் ஒருத்தன் தானே நரக்கத்துக்கு போகிறேன், இவ்வளோ பேரும் சொர்க்கத்துக்கு போகிறான்ல, அது பேர் புண்ணியம் இல்லையா அப்படின்னாரு. ஒவ்வொரு மகானுடைய செயலும் அப்படி தான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, மக்களை நல்வழிப்படுத்தணும் தான் பேசுகிறான், செய்கிறான், உபதேசம் கொடுக்குறான். ஆனால் அத்தனை மகானும் நோய்வாய்ப்பட்டு தான் இறந்தான். அப்போது அவ்வளோ பெரிய மகான்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிறவன் பாவத்தெல்லாம் இவன் சுமக்கும்போது இவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு பாவத்தையும் அறியாத 13 வயசில் வந்த ரமணர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். ஒரு பாவத்தையும் அறியாத ராமகிருஷ்ணர் 12 வயசில் வந்தவர் துன்பப்பட்டு செத்தார். ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்டாக வந்த விவேகானந்தர் கடைசி காலத்தில் துன்பப்பட்டு செத்தார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எந்த குரு சொல்கிறதையும் எவனும் கேட்குறதில்லை. மெயின் காரணம் அதுதான். ஏன்னா குரு சொல்கிறத இங்கே காதில் கேட்குறானே தவிர அவன் வீட்டுக்கு போனோன்னே அவன் எப்பவுமே செய்கிற செயலை செய்துங்கிறான். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, அந்த அத்தனை பாவமும் அந்த குருவுக்கு தான் வந்து சேரும். இதனால்தான் நல்ல குருமார்கள்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்தான். அதை தான் நானும் சொன்னேன்பா. என்னுடைய கடைசி கால மரணம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அப்படி இருக்கக்கூடாதுயா. ஏமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் உபதேசம் கொடுக்கக்கூடாது, யாரையும் நான் செய்யக்கூடாது, நான் தனித்து இருக்கணும், அதுதான் இருக்கக்கூடாது. 4 பேர் நல்லா இருக்கணும் போது நீ அழிச்சிக்கின்னு ஆகணும். மெழுகுவர்த்திக்குது, அது வெளிச்சம் கொடுக்கும்போது அது தானே அழிச்சிக்கும். ஒரு குருமார்களுடைய நிலையும் அதுதான். அதனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம இஷ்டமா அது ஊர்பட்ட பாவத்தை தலையில் ஏற்றிக்கின்னு அப்படி இருக்கக்கூடாதுன்னு அது எப்படி நியாயம்? எந்த சீடை இங்கே சொல்கிறபடி நடக்கிறான் சொல்லு? எல்லாம் காதில் கேட்குறதோடு சரி, செயலில் கிடையாது. அப்போது அந்த குருமார்கள் பாதிக்கதான்ப்பா செய்வாங்க, அதை தவிர்க்கவே முடியாது. ஆனால் உடல் பாதிக்கும், ஆன்மா பாதிக்காது, உயிர் பாதிக்காது. இதுதான் வித்தியாசம். ஆனால் சராசரி மனுஷனுக்கு உயிரும் பாதிக்கும், உடலும் பாதிக்கும். ஒருவர் நல்ல முறையில் பாடம் செய்து அதை
பாதையில் ஏதேனும் காரணத்தால் தொடர முடியாமல் போக அவர் பாடம் செய்யாமல் பழைய நினைவில் இருந்தால் அதற்கு பலன் உண்டா சாமி? எந்த பலனும் இல்லை. ஒருத்தர் வேலையை விட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ வேலை செஞ்சுனே இருக்கிற மாதிரி கனவு கண்டார். தென்னியில் உக்காஞ்சினேன் 3 வேலையும் சாப்பிட்றாரு. நான் நினச்சினே இருக்கிறேங்க வேலைக்கு போன மாதிரியே வந்த மாதிரியானே. இப்போ சம்பளம் வரும் இருக்கா இல்லைங்களே சாமி. அதே தான் இதுவும். கற்பனையில் கடவுளை காண முடியாது. இது கற்பனை வழியே கிடையாது. கற்பனையற்று கனல் வழியே சென்று என்னவாங்க, கனல் வழியே சென்று மூச்சில் கனல் ஏறணும்பா, அதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரியாமல் நீ கற்பனையில் உக்காந்து கண்ணை முடின்னு உக்காந்துருந்தனா என்னால் பாடம் பண்ண முடியல, அந்த நினைவோடு உக்காந்துக்கிறாங்க அப்படின்னா சாப்பிட்டு சாப்பிட்டு திண்ணையில் தூங்குறவங்களும் இவங்களும் ஒன்று தான். ஒரு நாளும் அவங்களுக்கான அந்த பலன் கிடைக்காது. இதில் உழைக்கணும், வேறு வழியே 1000 பிரச்சனைகள் வரும். கெட்டது செய்ய இந்த உலகம் இந்த மாயை எல்லாருக்கும் துணை செய்யும். ஆனால் நல்லது செய்கிறதுக்கு இந்த உலகமும் மாயையும் துணை செய்யாது. இப்போ பாடம் வாங்க வந்திருக்காங்க. எந்தெந்த ஊரில் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் வந்துருக்காங்க. இப்போ இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நான் இந்த மாதிரி போகிறேன், இந்த மாதிரி உபதேசம் கொடுக்குறாங்க, நல்ல விஷயம்லாம் இருக்குது, வாங்கன்னு சொன்னால் வருவாங்களா? வரமாட்டாங்க. இவரையும் திட்டுவாங்க, நீ பண்ணுறதே தப்பு, இதில் என்ன வேற கூப்பிட்றியான்னுவாங்க. அப்போ நல்ல வழிக்கு இந்த உலகம் துணை செய்யாது, அதுவும் வராது, போகிறவங்களையும் தடுக்கும். இது இந்த உலகத்தோட இயல்பு. ஏன்னா இந்த உலகம்ன்றது மாபெரும் மாயை கண்ணாடி. மாயை மறைக்க மறைந்திடும் மறைபொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். மாயை மறைய மறைய வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லை தானே. எப்போ இந்த மாயை இருக்குத, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லாமல் உனக்கு எதிரியாக எவ்வளோ பேர் பார்த்துருப்ப, அவனெல்லாம் நீ எதிரியாக நினைக்க வேண்டிய வேலை இல்லை. உண்மையான எதிரி யாருன்னா இறைவனையே உன்னால் பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நின்று மறைக்குதுப்பா. மாயை மறைக்க மறைந்திடும் மறைபொருள். மறைனானது வேதம். வேதங்கள் எல்லாம் யாரை நோக்கி கை காட்டுதோ, யாரோட புகழை பாடுதோ அவனையே மறைச்சிடும்பா இந்த மாயை. அவ்வளோ பெரிய சக்தியும் வல்லமையும் உள்ள ஒரு பொருள் மாயை. ஆனால் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். ஆனால் மாயை மறைக்குது. மாயை மறைச்சா இறைவன் தெரியல. ஆனால் அந்த மாயையும் மறையக்கூடிய நிலை வந்தால் என்ன ஆகும்? அப்போ மறைஞ்சிருந்த ஒரு பொருள் வெளிப்படும் அப்பொருள். அதுக்கு என்னப்பா பண்ணணும்? மாயை என் கண்ணை மறைக்குது, இப்போ எனக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி உள்ளங்கனி நெல்லுக்கனி மாதிரி இறைவன் எனக்கு காட்சி தரணும். அப்போ என்னப்பா நடக்கணும் அப்படின்னா இந்த மாயை மறையணும் உன்னை விட்டு. அப்போ என்ன பண்ணா, மாயை மறைய மறைய வல்லாருக்கு. மறைய வல்லாருக்குன்னா வழியை தெரிஞ்சு போகிறவங்களுக்கு, மாயையை விலக்கி வைக்கக்கூடிய வழியை தெரிஞ்சு அதிலேயே நிற்கிறவங்களுக்கு காயமும் இல்லை கருத்தும் இல்லை தானே. அதிலே நின்னா என்ன பாகம்? இந்த உடலுன்றது பொய்ன்றதை உணர்ந்துருவாங்க, இந்த உடலை கடந்துருவாங்க. கருத்தும் இல்லைன்னா மனசையும் கடந்துருவாங்க. அப்போது இந்த உடலும் மனதும் தான் இறைவனை பார்க்க முடியாமல் தடுக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவியே நம்மளால் கடந்து போக முடியும்னா அப்போ தெரிவான் இறைவன். அப்போ நாம் என்ன பண்ணணும்? மாயை மறைக்குதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கின்னு அதை விலக்கி வைக்கக்கூடிய வழியில் சத்தியத்தில் நிற்கணும். சத்தியத்தில் நின்னால் ஒரு நாள் இந்த உடலை கடந்து போவோம், அதுக்கு அடுத்த நிலையான இந்த மனதை கடந்து போவோம். உடலையும் மனதையும் ஒருவர் கடக்க ஆரம்பித்தால் ஈசனுடைய அருள் வெளிப்படும் அக்கணமே. புரியுதுங்களா? அப்போ அவ்வளோ பெரிய விஷயம் இதுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குதான். சரியா? இது எல்லாருக்கும் கை கட்டாத பொருள். இது எல்லாருக்கும் சாத்தியமும் இல்லை. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இது விஷயம். கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னே புரிஞ்சிக்க முடியும். எல்லாரும் கேட்டுக்கலாம், ஐயாவோட ஸ்பீச்சை லட்சக்கணக்கான பேர் கேட்டுருக்கலாம். ஆனால் இதில் நாம் பயணம் பண்ணால் என்ன அப்படின்ற தைரியம் கோடியில் ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கும். அந்த ஒரு சிலர்லேயும் தொடர்ந்து நிற்கக்கூடிய தைரியம் அதுலேயும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதுலேயும் எல்லாருக்கும் கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போது
சத்தியமான பாதை எப்பவுமே சோதனையிலே தான் இருக்கும். புரியுதா? அந்த சோதனையாக ஜெயிச்சு நாம் கரையேறணும்னு சொன்னால் பிறவின்ற பெருங்கடலையும் கரை சேர்ந்து பிறவி இல்லாத அந்த பேரின்ப நிலையும் ஒரு நாள் நிச்சயம் நம்ம குருநாதருடைய பாடத்தின் மூலிமா நாம் எல்லாரும் ஒரு நாள் நம்ம கைக்கு வசப்படும். சரியா? நல்லது.